வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து HDFC பேங்க் பங்கோட வீழ்ச்சி, அதோட பின்னணி பத்தி தான். ஒரே மாசத்துல 24% சரிஞ்சிருக்கு. உங்களால நம்ப முடியுதா? இப்போ வழக்கமா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இது ஒரு சேஃப் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்படி விழும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது நிரந்தரமான வீழ்ச்சியா இல்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு பெரிய வாய்ப்பா அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பேச போறோம். சோ எங்களோட இந்த முயற்சியை என்கரேஜ் பண்ண மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, மார்க்கெட்ல எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான். அதாவது பயம்தான் மார்க்கெட்டோட பெரிய எதிரி, அதே சமயம் அதுதான் பெரிய வாய்ப்பும் கூட. இப்போ இந்த வீழ்ச்சி வந்து வெறும் சென்டிமெண்ட் சார்ந்த பயமா இல்ல பிசினஸ் மாடல்லயே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம இன்னைக்கு லேயரா பிரிச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாங்கள் இப்போது போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் வழங்குறோம். இது ரொம்பவே தேவையான ஒரு சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். உண்மைதான். இதில் உங்களின் போர்ட்ஃபோலியோக்கு டீடைல்ட் அனாலிசிஸுடன் ஒரு ரிப்போர்ட் ஃபைலும் கிடைக்கும். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன், growth, ரிஸ்க் எல்லாவற்றையும் நாங்களே அனலைஸ் செய்து கொடுப்போம். சூப்பர். விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் செய்யவும். இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சரியான பாதையில போதான்னு செக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் இது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 2026 மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. ஆமா, HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து 727ல இருந்து 770 வரைக்கும் இறங்கி அதோட 52 வீக் லோவை தொட்டுடுச்சு. இது சாதாரண வீழ்ச்சி கிடையாது. முக்கியமா அந்த மார்ச் 18ஆம் தேதி நடந்த சம்பவம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீமா கிளைமாக்ஸ் மாதிரி இருந்துச்சுல. கரெக்ட். மார்ச் 18 அன்னைக்கு பேங்கோட சேர்மன் அதானு சக்கரவர்த்தி வந்து திடீர்னு தம் பதவியை ராஜினாமா பண்ணதுதான் மார்க்கெட்டை ரொம்பவே பதட்டமாக்கிடுச்சு. ஒரு பெரிய பேங்கோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இப்படி விலகும் போது நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. அவர் ராஜினாமா பண்ணது பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் பெரிய கன்ஃபியூஷன் ஆக்கிடுச்சு. பேங்க்ல எந்த ஃபைனான்சியல் ராங் டூயிங்கும் இல்ல, மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனா சில விஷயங்கள் என் பர்சனல் வேல்யூஸ்க்கு ஒத்து வரல அப்படின்னு ஒரு வேகான ரீசன் சொன்னார். ரைட்? அது எப்படி மார்க்கெட் எவ்வளவு பயமுறுத்துச்சு? அதாவது மார்க்கெட் சைக்காலஜியை நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்கு நஷ்டம்னு தெரிஞ்சா கூட இன்வெஸ்டர்ஸ் ஓரளவுக்கு கணிச்சுடுவாங்க. ஆனா இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டுக்கு எப்பவுமே அலர்ஜி. முக்கியமா 2023ல நடந்த அந்த HDFC லிமிடெட் அண்ட் HDFC பேங்க் மர்ஜரை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓஹோ, அந்த பெரிய மர்ஜரா? அதுக்கும் இப்போ வந்த கவர்னன்ஸ் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? HDFC லிமிடெட் வந்து பல வருஷமா ஹோம் லோன் கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி. HDFC பேங்க் வந்து ரீட்டைல் பேங்கிங் பண்றவங்க. இது ரெண்டும் சேர்ந்தப்போ ரெண்டு வித்தியாசமான கார்ப்பரேட் கல்ச்சர்ஸ் ஒன்னா சேர்ந்துச்சு. அங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது பனிப்போர் நடக்குதான்னு மார்க்கெட்ல வதந்தி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்து போய் ஷேர்ஸ் விற்க ஆரம்பிச்சாங்களா? மார்ச் 19 அன்னைக்கு ஒரே நாள்ல ஸ்டாக் வந்து 8ல இருந்து 9% வரைக்கும் சரிஞ்சுது. இதுல முக்கியமா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIஸோட செல் ஆஃப் தான் ரொம்ப அதிகம். அவங்க தான் பெரிய அளவுல பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிஜமாவா? பேங்கோட ப்ராஃபிட் எல்லாம் நல்லா இருக்கும்போது எதற்காக FIS இவ்ளோ அவசரமா வெளியேறணும்? சின்ன கவர்னன்ஸ் சந்தேகத்துக்காக இவ்ளோ பெரிய முடிவு எடுப்பாங்களா? இது வந்து வெறும் மேனேஜ்மெண்ட் சந்தேகம் மட்டும் இல்ல, மேக்ரோ எக்கனாமிக்ஸும் ஒரு காரணம். அந்த டைம்ல US ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கல. US ட்ரெஜரிஸ்லயே நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் போது ரிஸ்க் எடுத்து ஏன் இங்க பணத்தை வைக்கணும்னு நினைச்சு அவங்க பாதுகாப்பான முதலீட்டை தேடி போயிட்டாங்க. ரைட். அப்போ பிரச்சனை பிசினஸ்ல இல்ல, வெளியே நடக்கிற விஷயங்களும் உள்ள நடந்த ராஜினாமா டிராமாவும் தான் காரணம். சரி, மேனேஜ்மெண்ட் பிரச்சனையை ஒரு ஓரமா வைப்போம். வங்கியோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது பிசினஸ் உண்மையாவே எப்படி இருக்கு? Q3 FY26, அதாவது டிசம்பர் 2025 ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 11.5% உயர்ந்து 18,684 கோடி ரூபாயா இருக்கு. வாவ், 18,000 கோடி லாபமா? அப்போ பிசினஸ் எந்த கோளாறும் இல்லாம நல்லதான் போயிட்டு இருக்கு. ஆனா அசெட் குவாலிட்டி எப்படி இருக்கு? அது ரொம்பவே பிரிஸ்டீனா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிராஸ் NPA வெறும் 1.24% தான். கடனை வசூல் பண்றதுல HDFC எப்பவுமே ஒரு பெஞ்ச்மார்க் தான். லாபம் நல்லா இருக்கு, NPAவும் கம்மியா இருக்கு. அப்புறம் ஏன் எல்லாரும் இந்த LDR பிரச்சனைன்னு பயமுறுத்துறாங்க? இப்போ LDR அப்படின்னா லோன் டு டெபாசிட் ரேஷியோ. பேங்க் வந்து தங்கிட்ட வர்ற டெபாசிட்டை வச்சுதான் லோன் கொடுக்கறாங்க. HDFCயோட LDR இப்போ 98ல இருந்து 99% வரைக்கும் இருக்கு. அதாவது 100 ரூபாய் டெபாசிட் வந்தா அதுல 99 ரூபாய் வரைக்கும் லோனா கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. இது ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. தொட்டிக்குள்ள தண்ணி வர்ற வேகத்தை விட வெளியே போற வேகம் அதிகமா இருக்கு. டெபாசிட் growth வந்து 11-12% தான் இருக்கு. ஆனா லோன் growth 15-16% வேகமா வளருது. ஓ, அப்போ கையிருப்பு பணம் கம்மியா இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் அந்த மெர்ஜர் தான் சொல்றாங்களே, அது உண்மையா?
ஆமா, 100% உண்மை. HDFC லிமிடெட் கிட்ட பெரிய லோன் புக் இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட சாதாரண மக்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிடையாது. ரெண்டும் இணைஞ்சப்போ லோன் அளவு மலை மாதிரி உயர்ந்துடுச்சு. ஆனா டெபாசிட் அந்த அளவுக்கு வளரல. அதுதான் பிரச்சனை. அப்ப மேனேஜ்மெண்ட் இது எப்படி சரி பண்ண போறாங்க? FY27க்குள்ள இந்த LDR 85-90% குறைக்க மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக இப்போ அதிக வட்டி கொடுத்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸை ஈர்க்கிறதுல ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா டெபாசிட்க்கு அதிக வட்டி கொடுத்தா பேங்கோட லாபம் குறையுமே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாதிக்காதா? கண்டிப்பா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகம் ஆகும். ஆனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இப்போதைக்கு 13.9% இருந்து 14% வரைக்கும் ஸ்டேபிளா தான் இருக்கு. இவ்ளோ பெரிய மர்ஜரை சமாளிக்கும் போது இது ஒரு நல்ல நம்பர் தான். ரைட். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த வேல்யூவேஷனை நம்ம எப்படி பார்க்கறது? இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரீமியம் பிராண்டட் சட்டையில சின்னதா கரப்பட்டதால 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரான உதாரணம். இத தான் நாங்க கவர்னன்ஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். மார்க்கெட் எப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட ஸ்டாக்கோட மதிப்பு குறைச்சிடும். இப்போதைக்கு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? நிஜமாவே சீப்பா கிடைக்குதா? ஆமா, ட்ரெய்லிங் PE பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா எப்பவுமே 20x இருந்து 25x ட்ரேட் ஆகுற ஸ்டாக் இப்போ வெறும் 15x இருந்து 17x குறைஞ்சிருக்கு. ஓஹோ, அப்போ பிபி, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ எப்படி இருக்கு? பேபி வெறும் 1.9x இருந்து 2.1x குள்ள தான் இருக்கு. HDFC மாதிரி ஒரு ப்ளூ சிப் பேங்க்குக்கு 2க்கு கீழ PB கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்போ அனலிஸ்ட்லாம் என்ன டார்கெட் பிரைஸ் கொடுக்கறாங்க? நிறைய அனலிஸ்ட்கள் இன்னும் 1100ல இருந்து 1150 வரைக்கும் டார்கெட் வச்சிருக்காங்க. அதாவது தற்போதைய விலையிலிருந்து ஒரு 40-50% அப்சைடு இருக்கும்னு நம்புறாங்க. ஆனா இந்த கவர்னன்ஸ் கரைய மேனேஜ்மெண்ட் எப்படி துடைக்க போறாங்க? மார்க்கெட்டுக்கு நம்பிக்கை தர ஏதாவது பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா. உடனே கெகி மிஸ்த்ரி அப்படிங்கிறவரை இன்டரிம் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் லா ஃபார்ம்ஸ் மூலமா ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூவும் நடக்குது. அதை விட முக்கியமா RBI பேங்க் ஃபினான்ஷியலி சவுண்டா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களே. ஆமா, அதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய ரிலீஃப். இப்போ அவங்க HDFC 2.0 அப்படின்ற பேர்ல ரீட்டைல் டிபாசிட்களை ஃபோக்கஸ் பண்ணி புதுசா டிஜிட்டல் வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு மேல வச்சிருக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாகர்ட் அப்ரோச்ல வாங்கலாம். புதுசா மார்க்கெட்டுக்கு வர நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றது? அவங்க ஃபோமோல உடனே மொத்த பணத்தையும் போடக்கூடாது. பெர்மனன்ட் சேர்மன் யாருன்னு ஒரு கிளாரிட்டி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லனா ரொம்ப சின்ன அளவுல முதலீட தொடங்கலாம். ஆனா ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்குல்ல, ஒருவேளை டெபாசிட் வார்ல இவங்க தோத்துட்டா இல்ல ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனை அதிகமானா? கரெக்ட். அதை நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. FII அவுட்ஃப்ளோஸ் தொடர்ந்து நடந்தாலோ இல்ல மேக்ரோ ஹெட்வின்ஸ் வந்தாலோ ஸ்டாக் பிரைஸ் இன்னும் குறையலாம். அதனால அடுத்தடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர். சோ ஒரு தற்காலிக பிரச்சனை எப்படி ஒரு பெரிய பேங்கை அசைச்சு பாக்குதுன்னு இன்னைக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த கவர்னன்ஸ் பிரச்சனை HDFC பேங்கை இன்னும் வெளிப்படையான ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா மாத்துமான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா உங்களோட முதலீட்டு முடிவுகளுக்கு இந்த அலசல் ஒரு நல்ல டேட்டா ட்ரிவன் பார்வையா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா நாம எந்த பங்கை பத்தி ஆழமா விவாதிக்கலான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை பத்தி உங்க கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. கடைசியா எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிக்கவும். இங்கு பகிரப்பட்ட தகவல்கள் கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நன்றி.